Dear students, இன்னைக்கு combined arithmetic meanல இன்னொரு மாடல் பார்க்குறோம். அதாவது இன்னொரு மாடல் அப்படின்னா நமக்கு தெரியும் combined arithmetic mean அப்படின்னா ரெண்டு சீரிஸோட மீன் வேல்யூவும் n2 வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க, n வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு சீரிஸோட மீன் வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க, n வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒருவேளை ஒரு சீரிஸோட மீன் வேல்யூ கொடுக்காம இன்னொரு சீரிஸோட மீன் வேல்யூ n வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி கம்பைன்ட் அரித்மெட்டிக் மீன்ல அந்த மிஸ்ஸிங் வேல்யூவை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதில் நமக்கு ஒரு பேர் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. The mean marks in statistics of 100 students in a class was 72. The mean marks of boys was 75. While the number was 70. Find out the mean marks of girls in the class. So நமக்கு தெரியும் combined arithmetic mean கண்டுபிடிக்க ஃபார்முலா equal to n1 x1 bar plus n2 x2 bar divided by n1 plus n2. This is the formula to calculate combined arithmetic mean. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த இதுல இந்த வேல்யூஸ்ல முதல்ல தனியா எடுத்து வைக்கலாம். So x12 bar is equal to இதுக்கு கொடுத்திருக்காங்களா? இங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க, the mean marks in statistics of 100 students in their class was 72. இந்த கிளாஸ்ல உள்ள combined mean அத இங்க டோட்டல் இதுதான் நினைச்சிருக்காங்க. அந்த combined இதுதான் நினைச்சிருக்காங்க. அந்த ஆவரேஜ் மார்க் தான் கொடுத்திருக்காங்க இங்க. அது ஹோல் கிளாஸ்ல உள்ள ஆவரேஜ் மார்க் எவ்வளவு? 72. சோ நமக்கு இதுதான் வந்து x12 வேல்யூ. சோ 72. then n1 வேல்யூ இங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொடுத்துக்கனால நம்ம ஏதாவது ஒரு முதல்ல வந்து சில பாய்ஸ் வந்து n1 x1 பார் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது பாய்ஸ்க்கு வரக்கூடிய மீன் வேல்யூ என்ன செய்வோம்? x1 பார் எடுத்துக்குவோம். அதே மாதிரி n வேல்யூ என்ன செய்வோம்? n1 ன்னு எடுத்துக்குவோம். கேர்ள்ஸ் வந்து என்ன எடுத்துக்குவோம்? x2 பார் n2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ n1 இவ்வளவு கொடுத்திருக்காங்க. The mean marks of boys was 75 while their number was 70. Boys ஓட நம்பர் எவ்வளவு? இங்க கொடுத்திருக்காங்க. இந்த கொடுத்திருக்க பாத்தீங்களா? Their number was 70. n எவ்வளவு? n1 எவ்வளவு? 70. Then பாருங்க, the mean marks of boys was 75. Boys ஓட mean mark எவ்வளவு? அதாவது x1 bar எவ்வளவு? 75. Then find out the mean marks of girls in the class. அதாவது அந்த கிளாஸ்ல உள்ள அந்த ஹோல் கிளாஸோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டையும் சேர்ந்து கம்பைன்ட் அரித்மெட்டிக் மீன் எவ்வளவு மீன் வேல்யூ கொடுத்திருக்காங்க? 72 கொடுத்திருக்காங்க. பாய்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு? 100 ஸ்டூடண்ட்ஸ். அந்த கிளாஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் 100 இருக்காங்க. சோ அதுல பாய்ஸ் எவ்வளவு இருக்காங்க? the number was 70. பாய்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க, n1 கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு தெரியும் பாய்ஸ் வந்து 70 இருக்காங்க. டோட்டல் ஒரு கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் 100 இருக்காங்க. அதுல பாய்ஸ் 70 இருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து என்னதான்? கேர்ள்ஸ் தான். அப்ப இங்க அப்ப அந்த கிளாஸ்ல வந்து மொத்தம் கேர்ள்ஸ் எவ்வளவு அப்படின்னா 100 - 70 எவ்வளவு? 30. அப்ப நம்ம அதை என்ன எடுத்துக்கலாம்? n2 வேல்யூ. So n2 is equal to 100 - 70 is equal to எவ்வளவு? 30. So n2 எவ்வளவு? n2 வேல்யூ வந்து 30. இப்போ நமக்கு என்ன கொடுக்கல? x2 பார் கொடுக்கல. கேர்ள்ஸோட மீன் மார்க் கொடுக்கல. நம்ம அது கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? x2 பார் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல இந்த வேல்யூஸ் கொடுத்து ஃபார்முலால என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது எக்ஸாம்பிள் 72 is equal to n1 70 into x1 bar 75 plus n2 30 x2 bar நமக்கு தெரியாது. நம்ம அதை கண்டுபிடிக்கணும். x2 bar divided by n1 value 70 into n2 value 30. So n2 value is equal to 30. Sorry, 70 plus 30.
n1 வேல்யூ 70 இங்க கொடுத்திருக்கிறது தான் n2 30 நம்ம கண்டுபிடிச்சோம். சோ அது 30 சரியா. சரி இப்போ என்ன செய்றோம் அப்படினா 72 is equal to 70 into 75. 70 into 75 is equal to 5250 plus 30x2 bar divided by 70 plus 30 100 இல்லையா. சோ இப்போ என்ன செய்யலாம்னா 30 72 என்ன செய்யலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 72 இது என்ன செய்றோம் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். சோ 7200 so equal to just in the cross multiply பண்ணிருக்கோம். So 7200 is equal to 5250 plus 30x2 bar. இப்போ என்ன செய்யலாம் நான் ஜஸ்ட் இத என்ன செய்றேன் ரிவர்ஸ்ல எழுதுறேன். ஜஸ்ட் இத வந்து இந்த ஃபார்முலா ஜஸ்ட் மாத்தி எழுதுறேன். 5250 plus 30x2 bar is equal to 7200. just then the left hand side ஓட right hand side right hand side ஓட left hand side மாத்தி எழுதிருக்கு. just ஒரு calculation ஈஸியா இருக்குறதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. இத நீங்க அப்படியே போட்டு செய்யலாம். எனக்கு just ஒரு ஈஸியா இருக்குறதுக்காக நான் நினைச்சிருக்கேன் இப்படி எழுதிருக்கேன். then 30x2 bar is equal to the 7200 இந்த இது 5250 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் மைனஸ் மாறும் இல்ல பிளஸ் வந்து மைனஸ் வரும். so minus 5250 so equal to 30x2 bar is equal to so 7200 minus 5250 1950. So therefore x2 bar is equal to 1950 divided by 30 is equal to 65. Thanks. Okay, just என்ன செய்றோம் ஃபார்முலால போட்டு அத அப்படியே இந்த ஸ்டெப் சேர்க்கணும். திரும்ப சொல்றேன். அதாவது அந்த கிளாஸோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து அந்த கம்பைன்ட் அரித்மெடிக் மீன் வேல்யூ 72 கொடுத்திருக்காங்க. அந்த கிளாஸ்ல மொத்தம் 100 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. அதுல பாய்ஸ் 75 கொடுத்திருக்காங்க. சாரி பாய்ஸோட மீன் வேல்யூ 75 கொடுத்திருக்காங்க. பாய்ஸ் டோட்டலா 70 இருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. கேர்ள்ஸ் பத்தி எதுவுமே கொடுக்கல. கேர்ள்ஸ் எவ்வளவுன்னு கொடுக்கல. அவங்களோட மீன் வேல்யூ என்ன அப்படினு கொடுக்கல. நம்ம என்ன செய்யணும் இதை கண்டுபிடிக்கணும். சோ முதல்ல என்ன செய்யணும் நம்ம ஃபார்முலா கம்பைன்ட் அரித்மெடிக் மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா இதுதான் நமக்கு ஃபார்முலா. சோ பேரு சரி முதல்ல வேல்யூஸ் தனித்தனி எடுத்து எழுதணும். இங்க x12 bar 72 n1 வந்து 70 அத இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது பாய்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 70 அத பாய்ஸ் n1 ன்னு எடுத்துக்கிறேன். x1 bar பாய்ஸோட மீன் வேல்யூ 75 இங்க கொடுத்திருக்கிறது. தென் கேர்ள்ஸ் வந்து நமக்கு எத்தனை கொடுக்கல அந்த மாதிரி சில கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த கிளாஸ்ல டோட்டல் 100 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அங்க அப்ப வந்து 70 பாய்ஸ் இருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 100 ஸ்டூடண்ட்ஸ்ல 70 பாய்ஸ் போற மீதி ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்காங்க 30 இருக்காங்க. சோ 30 கேர்ள்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. therefore n2 is equal to 30. இப்போ என்ன செய்யறது ஃபார்முலால போடுற x2 பார் வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம அத தான் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப என்ன செய்றோம் இந்த ஃபார்முலா அப்படியே போடுறேன். x12 பார் வேல்யூ 72 is equal to 70 into இந்த ஃபார்முலா அப்படியே போட்டு என்ன செய்றோம் இந்த மாதிரி கால்குலேட் பண்ண வேண்டியது. சோ இங்க வந்து அப்ப கேர்ள்ஸோட மீன் மார்க்ஸ் எவ்வளவு அப்படினா 65. ஓகேவா? ஓகே, थैंक यू.